ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் சப்ஜி செய்ய போகிறோம். வெண்டைக்காய் பொரியல் நம்ம சவுத் சைட் செய்வோம். இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி அதை ட்ரையாக வதக்கிக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்த அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததும் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம். அடுத்து 2 இன்ச்சு சைஸ் இஞ்சியை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். அப்படியே நம்ம அடுத்த அடுப்பில் இருக்க வெண்டைக்காய் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்த்துடலாம். வெண்டைக்காவை நம்ம ஆரம்பத்திலே எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டோம்னா அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். வெண்டைக்காய் ஓரளவு வதங்கி வந்துருச்சு. அதே சமயத்தில் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டாச்சு. இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது வெண்டைக்காய் ஓரளவு வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அதை நம்ம திருப்பி வதக்கி விடலாம். இன்னும் கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இந்த மாதிரி வெண்டைக்காய் சப்ஜி செஞ்சு சப்பாத்தியில் ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மசால் நல்லா பச்சை வாடையெல்லாம் போன பிறகு நம்ம அடுப்பை அணைச்சி வச்சிடலாம். வெண்டைக்காய் நல்லா நம்ம வதக்கினதுலேயே 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை நம்ம ஆரம்பத்திலே நம்ம வெண்டைக்காயை தனியாக வதக்கி எடுத்து திருப்பி வெங்காயம்லாம் அதே பாத்திரத்திலே போட்டு பண்ணோம்னா ரொம்ப பிடிச்சிரும். அதனால தான் இதை தனியாக வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா எல்லாம் கலந்து வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெண்டைக்காயும் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய்க்கு நம்ம உப்பு சேர்க்கலை. அதனால் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்தில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளோதான், வெண்டைக்காய் சப்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியோட வெண்டைக்காய் சப்ஜி தான். ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குது. இந்த வெண்டைக்காய் சப்ஜி நம்ம சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லோரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.